இல்லத்தின் தலைவராய் இயேசு இருந்தால் இல்லை என்பது இல்லையே. இல்லத்தின் தலைவராய் இயேசு இருந்தால் இல்லை என்பது இல்லையே. நிறைவான வாழ்வினை தருவார், தந்து குறையாவும் போக்கியே விடுவார். நிறைவான வாழ்வினை தருவார், தந்து குறையாவும். பாப்பி, மாப்பிள்ளை வீட்ல இருந்து போட்டோ அனுப்பி இருக்காங்க பாத்தியா? ஏன்னா நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீ அமைதியா இருக்க. பின்ன என்னம்மா, பாத்தீங்களா போட்டோ? பாத்தீங்களா? அந்த ஆள் நிக்கிறதே சரியில்லை, பாடி லாங்குவேஜ் சுத்தமா நல்லா இல்ல. அவன் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு மல்டிநேஷனல் கம்பெனில இன்ஜினியர் ஆயிருக்காண்டி. என்னம்மா இன்ஜினியர்னா பெரிய இதா? உங்க காலத்துல வேணா இன்ஜினியர்னா பெரிய இதா இருக்கலாம், இப்ப பாருங்க காமனா ஆயிருச்சு. ஒரு தெருல 4 இன்ஜினியரிங் காலேஜஸ் திறந்து வச்சிருக்காங்கம்மா. சோ எல்லாருக்கும் சீட் கிடைக்குது. அதனால இன்ஜினியரிங்ன்றனால மயங்கிராதீங்க, சரியா? சரி, அதை விடு. ஐயரமா ஒரு மாப்பிள்ளை சொன்னாங்களே, அதை வேணா பாப்போமா? யாருமா? அந்த பையனா? நான் ஏற்கனவே அவனை சர்ச்ல பாத்திருக்கேன். அவன் ஹேரை விட கருப்பா இருப்பாமா. பேப்பர்ல மேட்ரிமோனியல் காலத்துல ஒரு மாப்பிளைய பார்த்து நான் கான்டாக்ட் பண்ணிருக்கேன். அவங்க போட்டோ, பயோடேட்டா எல்லாம் உன் மெயிலுக்கு அனுப்பியிருப்பாங்க. அதையாவது ஓபன் பண்ணி பாத்தியா? நல்லா பாத்தேம்மா. அந்த பிக்சர்ல அவர் மூஞ்ச பாத்தீங்களா? அவ்வளோ பெரிய மீச வச்சுட்டு, ஐயோ அப்படியே டிப்பிக்கல் பட்டிக்காடுமா. மீச உனக்கு ஒரு பிரச்சனையா? கல்யாணத்துக்கு அப்புறம் மீசை எடுத்துட்டா போச்சு. எங்க அந்த மூஞ்சுக்கு மீச எடுத்தா பாக்க சகிக்காதுமா. அது மட்டும் இல்ல, அவர் ஹைட் பாத்தீங்களா எவ்வளவு ஷார்ட்டா இருக்காருன்னு. பசங்கன்னா அட்லீஸ்ட் 5.8 இருக்கணுமா. ஐயோ, இப்படி வர்ற மாப்பிளையெல்லாம் நீ தட்டி கழிச்சா உனக்கு எப்படிதான் மாப்பிளை பாக்குறது? நான் என்னமா கேட்டுட்டேன்? பையன்னா கொஞ்சம் ஸ்மார்ட்டா, டாலா, ஃபேரா இருக்கணும், இத தானே கேட்டுட்டேன். அப்ப ரோட்ல போற யாரையாவது பார்த்து பேசுவோமா? படிப்பு, வேலை, குடும்பம் எதையுமே பார்க்க வேண்டாமா? ஏமா இப்படி அவசரப்படுறீங்க? மெதுவா பாத்துக்கலாம். இப்ப என்ன வயசு ஆயிருச்சு? என்னது மெதுவா பாத்துக்கலாமா? வர்ற ஜூன் மாசம் உனக்கு 26 வயசு கம்ப்ளீட் ஆகுது. ஞாபகம் வச்சுக்கோ, உன் வயசுல எனக்கு கல்யாணம் ஆகி நீயும் அக்காவும் பிறந்தாச்சு. 35 வயசுல உங்க அப்பாவையும் பறி கொடுத்துட்டு எல்லாத்தையும் இழந்துட்டு நிக்கிறேன். உங்க காலம் வேற, என் காலம் வேறம்மா. எங்க காலமே வேறதான். நாங்க மாப்பிள்ள போட்டோ, பயோடேட்டா இதெல்லாம் வச்சு அலசி ஆராய்ஞ்சி குறை சொல்லவே மாட்டோம். அம்மா அப்பா எங்களுக்கு மாப்பிள்ள பாக்குறாங்கங்கிற விஷயமே எங்களுக்கு தெரியாது. எல்லாம் பார்த்து முடிச்சிட்டு இதுதான் மாப்பிள்ளன்னு சொல்லுவாங்க. எங்களுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ அவங்க சொன்ன மாப்பிள்ளைக்கு நாங்க கழுத்தை நீட்டுவோம். நாங்க வாழலையா? இப்ப என்னமா சொல்ல வரீங்க? நீங்க பட்ட அதே கஷ்டத்தை நானும் படணும்னு சொல்றீங்களா? இல்லடா செல்லம், நீ ரொம்ப சூசியா இருக்க. நீங்க என் கூட எத்தனை வருஷமா இருக்கீங்கம்மா? ஒரு ட்ரெஸ் செலக்ட் பண்றதுக்கே நம்ம 10 கடை ஏறி போய் எவ்வளோ கேர்ஃபுல்லா செலக்ட் பண்றோம். இட்ஸ் நாட் an easy job. லைஃப் பார்ட்னர் செலக்ட் பண்றது சின்ன விஷயமாமா? எவ்வளோ கேர்ஃபுல்லா செலக்ட் பண்ணணும். அப்படி இருக்கணும்னு அவசியமே இல்லம்மா. கடவுள் மேல உன் பாரத்தை போடு, அவர் உன்னை பாத்துக்கிடுவாரு. உனக்கு யாரு துணையா வரணும்னு சொல்லி அவருக்கு தெரியும். அதுக்குன்னு நாம சும்மா இருக்கணுமாமா? நம்மளும் கொஞ்சம் ட்ரை பண்ணணும்ல. பாருங்க, உங்க ஃப்ரெண்டு இந்திரா ஆண்டின்னு சொல்வீங்களே, ரொம்ப கடவுள் பக்தி அது இதுன்னு சொல்வீங்களே, அவங்கள பாத்தீங்களா? இந்த வயசுலயும் எவ்வளவு அழகா ஸ்மார்ட்டா இருக்காங்க. பட் அந்த அங்கிள் இருக்காங்களே, ஓ காட், அவங்க அப்படியே ஆப்போசிட்மா. கொஞ்சம் கூட மேட்சே கிடையாது. நானும் இவ்ளோ நல்லா திங்க் பண்ணுவேன், எப்படிதான் அந்த ஆண்டி அந்த அங்கிளை கல்யாணம் பண்ணாங்கன்னே தெரியலம்மா. மா, என்னாச்சு? என்னாச்சு? மா, அம்மா, அம்மா.
இப்ப எப்படி இருக்கீங்கம்மா? பரவாயில்லையா? பரவாயில்லம்மா. பாப்பி, நீ என் கூடயே நின்னுகிட்டு இருக்கியேம்மா. சாப்பிட்டியா நீ? என்ன பத்தி கவலைப்படாதீங்கம்மா. இந்தாங்க உங்களுக்கு ஆரஞ்சு ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன். இது குடிங்க ஃபர்ஸ்ட். நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்துறேன்னு நினைக்கிறேன். ஏமா இப்படி எல்லாம் சொல்றீங்க? உங்களுக்கு நான் பண்ணாம வேற யாரு பண்ண போறா? பாப்பி, ஏதோ கார் சத்தம் கேக்குற மாதிரி இருக்கு பாரு. நீங்க இருங்கம்மா, நான் பாக்குறேன். உங்க ஃப்ரெண்ட் இந்திரா ஆண்டி அவங்க ஹஸ்பண்டும் வந்திருக்காங்கம்மா. வாங்க ஆண்டி. அங்கிள் வாங்க, உட்காருங்க ஆண்டி. என்ன ஸ்டெல்லா, என்னாச்சுமா? காலையில் நல்லா தான் ஆண்டி பேசிட்டு இருந்தோம். ஆனா திடீர்னு அம்மா தலை சுத்திட்டு வருதுன்னு சொல்லிட்டாங்க. கை கால்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே ஃபுல்லா வேத்து கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. எனக்கும் என்னாச்சுன்னே தெரியல. ரொம்ப பயந்துட்டேன். அப்புறம் டாக்டர் கிட்ட ஃபோன் பண்ணி வர சொன்னா அவர் வந்து எல்லா டெஸ்ட்டும் எடுக்கணும்னு சொல்லிட்டாரு ஆண்டி. நாங்களும் போய் இசிஜி, பிளட் டெஸ்ட், ஸ்கேன் எல்லாமே எடுத்துட்டோம். ஆனா ரிப்போர்ட்ஸ் இன்னும் வரல. வந்தாதான் அம்மாக்கு என்னன்னே தெரியும் ஆண்டி. ரிப்போர்ட்லாம் எப்பமா தரிட்டு இருக்காங்க? ரிப்போர்ட் வாங்க தான் அங்கிள் போயிட்டு இருக்கேன். ஆனா அம்மாவை எப்படி தனியா விட்டுட்டு போறதுன்னு தெரியல. பட் தேங்க் காட் நீங்க வந்துட்டீங்க. ஸோ நீங்க பேசிட்டு இருங்க ஆண்டி, நான் போயிட்டு வரேன். பாப்பி, நீ தனியா போக வேண்டாம், அங்கிளை கூட கூட்டிட்டு போ. என்னங்க, பாப்பியை கூட்டிட்டு போய் ரிசல்ட் வாங்கிட்டு வந்துருங்க. நான் ஸ்டெல்லாவை பாத்துக்கிறேன். நாங்க போயிட்டு வரோம் ஆண்டி. பை த வே அம்மாக்கு 9 o'clock டேப்லெட்ஸ் கொடுக்கணும். நீங்க கொடுத்துருவீங்களா? ஏன்னா 7 o'clock தான் ஆகுது. நாங்க போயிட்டு வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சுன்னா நீங்க பாத்துக்கோங்க ஆண்டி. சரிம்மா. போயிட்டு வரோம். பாப்பி, அம்மாக்கு என்னாச்சுமா? எதனால இப்படி ஆயிட்டாங்க? ஒன்றும் இல்லை அங்கிள். காலையில சாதாரணமா நல்லா தான் பேசிட்டு இருந்தோம். திடீர்னு பார்த்தா மயக்க போட்டு விழுந்துட்டாங்க. நீ எதை பத்தியும் கவலைப்படாத. ஈசாக்குக்கு ரெபேக்கால ஆண்டவர் கொடுத்த மாதிரி உனக்கும் நல்ல துணையை அமைச்சு கொடுப்பாருமா. அங்கிள் ஆன் தி வேல சர்ச் இருந்துச்சுன்னா ஸ்டாப் பண்ணுங்க. கொஞ்சம் ப்ரே பண்ணிட்டு போயிடலாம். அங்கிள் அம்மாக்கு ரிப்போர்ட்ஸ் நல்லபடியா வரணும்னு உள்ள போய் ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணிட்டு வந்துடுறேன்.
பாப்பி ஒரு நிமிஷமா, நான் டாக்டர் கிட்ட கொஞ்சம் பேசிக்கிறேன். டாக்டர், பாப்பி அம்மாக்கு என்னாச்சு? பாப்பி, வீட்ல எதுவும் சமைச்சிருக்க மாட்டாங்கல்ல, நாம வெளியில சாப்பிட்டுட்டு அம்மாவுக்கு சாப்பாடு வாங்கிட்டு போயிடலாமா? போலாம் வா. என்னங்க இவ்ளோ லேட் ஆயிடுச்சு? லேட்டா வந்தாலும் நல்ல செய்தியோட வந்திருக்கான் ஆண்டி. எல்லா ரிப்போர்ட்ஸும் நார்மல். டாக்டர் கிட்ட கேட்டோம், சாதாரண தலை சுத்துதான்னு சொல்லிட்டாங்க. சோ எந்த பிரச்சனையும் இல்லையா, பயப்பட வேண்டிய அவசியமே இல்லையா. ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்தா போதுமா, எல்லாம் சரியாயிருமா. அப்பா, இப்பதான் நிம்மதியா இருக்கு. சரி ஸ்டெல்லா, நாங்க கிளம்புறோம். என்ன? தேங்க்ஸ் ஆண்டி, ரொம்ப தேங்க்ஸ். இதுல என்னமா இருக்கு, அம்மா நல்லா பாத்துக்க. அந்த அங்கிள் ரொம்ப நல்லவர்மா. எதை வச்சுமா சொல்ற அப்படி? பொறுமையா என் கூடவே இருந்தாங்க. கொஞ்சம் கூட கோவமோ எரிச்சலோ படாம எல்லாத்துக்கிட்டையும் சிரிச்சுட்டே ஆன்சர் பண்ணாங்கம்மா. அப்பப்ப எனக்கும் ஆறுதல் சொல்லிட்டு எல்லா ரிசல்ட்ஸையும் அவங்களே வாங்கி கொடுத்துட்டாங்கம்மா. ஹி இஸ் ரியலி கிரேட். அந்த இந்திரா ஆண்டி ரொம்ப லக்கி. என்ன இப்படி சொல்ற? இப்படி ஒரு புருஷன் கிடைக்கிறதுக்கு இந்த இந்திரா ஆண்டி என்ன பாவம் செஞ்சாங்களோன்னு சொன்ன, இப்ப இப்படி சொல்ற? ஆமாமா, ஆனா அந்த அங்கிள் என் கூட இருக்கும்போது அவங்களோட கலரோ அவங்களோட தோற்றமோ எதுவுமே என்ன பாதிக்கலமா. ரியலி அவங்க என் கூட இருக்கும்போது நான் ரொம்ப ஹாப்பியாவும் கம்ஃபர்டபுளாவும் ஃபீல் பண்ணேம்மா. ஆமா பாப்பி, வெளி தோற்றத்துல ஒண்ணுமே இல்லம்மா, அன்புதான் முக்கியம். வா ஸ்டெல்லா, வா. உன் உடம்பு எப்படி இருக்கு? இப்ப நல்லா இருக்கிறேன், நிம்மதியா இருக்கிறேன். இப்ப ஏன் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வந்த? ஒரு ஃபோன் பண்ணிருந்தா நானே உன்னை பார்க்க வந்திருப்பேன்ல. இல்லப்பா, பாப்பிக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, அத சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். அப்படியா? மாப்பிள்ளை கிடைச்சிட்டாரா? ரொம்ப சந்தோஷம். மாப்பிள்ளை என்ன பண்றாரு? பையன் பெங்களூர்ல நல்ல கம்பெனில வேலை பார்க்கறாரு. நல்ல படிப்பு, நல்ல குடும்பம், எல்லாத்துக்கும் மேல கடவுள் பக்தி. இதுக்கு மேல என்ன வேணும்? பையன் எப்படி இருப்பான்? பையன் கொஞ்சம் கலர் கம்மி தான், கருப்பு தான். ஆளும் அவ்வளவு உயரம்னு சொல்ல முடியாது. ஆனா பாப்பி இதெல்லாம் ஒரு பொருட்டாவே எடுத்துக்கல, சந்தோஷமா ஒத்துக்கிட்டா. இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா? உன் மாப்பிள்ளைக்கு தான் நன்றி சொல்லணும். அவங்களுக்கு எதுக்கு நன்றி சொல்லணும்? அவர் பேசுற விதம், பழகுற விதம், இது எல்லாத்தையும் பார்த்து பாப்பி தான் மனசையே மாத்திக்கிட்டான்னா பாரு. நம்ம கையில ஒண்ணும் இல்ல ஸ்டெல்லா. சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண்னு நீதிமொழிகளை தெளிவா போட்டிருக்கு.
அது 100க்கு 100 சரி நீ சொன்னது. சரி, இன்விடேஷன்லாம் அடிக்கணும், நிறைய வேலை இருக்கு. இப்ப நான் கிளம்பட்டுமா? கல்யாண சாப்பாட அப்புறம் போடு, இப்போ கீழே போய் நம்ம வீட்டு சாப்பாட சாப்பிடலாம் வா. அன்புக்குரியவர்களே, இந்த குறும்படத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பீங்க. ஒருவேளை இந்த குறும்படத்தை பார்க்கும்போதே உங்களுக்கு ஒரு கேள்வி எழுந்திருக்கலாம். நான் என்னுடைய வருங்கால மனைவி இல்லை கணவன் நான் எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல கலராக இருக்கணும், நல்ல முடியல சுட்ட முடி வைக்கணும் அப்படிலாம் வச்சு ஒரு எக்ஸ்பிரஷன் வச்சுருப்பீங்க. ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷன் எல்லாமே ஃபுல்ஃபில் ஆக முடியுமா, இல்லைந்தா அது வந்து சக்ஸஸ் ஆகுமா என்று சொல்கிற ஒரு கேள்வி எல்லாருக்கும் எழுப்பலாம். ஸோ அதை குறித்து இந்த நாள்லேயும் டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக ரெவரண்ட் மார்ட்டின் அவங்க வந்திருக்காங்க. அவளை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கு வந்து டிவி சீரியல்லாம் பார்த்துட்டு அதில் வர்ற அழகான மக்களை பார்த்துட்டு இந்த பெண்ணை மாதிரி எனக்கு ஒரு வாழ்க்கை துணை அமைஞ்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த அழகான மக்களை மாத்திரம் பார்த்து அப்படியே நமக்கு தன் வாழ்க்கை வரணும்னு சொல்லி யோசிக்கிற பழக்கம் வந்து இன்றைக்கி வந்திருக்கு. ஸோ இப்படி போயிட்டு இருந்தால் எந்த சுச்சுவேஷன்லேயே முடியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க? நீங்கள் இந்த கொஸ்டினை கேட்ட உடனே எனக்கு ஒரு விஷயம் ஒன்று ஞாபகம் வருது. நான் ஒவ்வொரு ட்ரிப்பும் ஜவுளி கடைக்கு ட்ரெஸ் எடுக்க போகும்போது, ஷர்ட் எடுக்க போகும்போது ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட தான் போவேன். ஆனால் என் நேரம் பாருங்கள், என் சைஸுக்கு இதுக்கும் நான் எதிர்பார்த்து போகிறது அங்கே ஒரு நாள் கிடைக்காது. பட் அதுக்காண்டி எடுக்காமல் நம்ம வரவும் முடியாது. பட் ஏதோ ஒன்று எனக்கு மேட்சாக இருக்க ஒன்று நான் செலக்ட் பண்ணி போட்டு போவேன். பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் நிறைய ட்ரிப் நான் அதில் வந்து என்ஜாய் பண்ணியிருக்கேன், அதை ரசிச்சிருக்கேன் நான். ஸோ அதே மாதிரி நிறைய நேரங்களில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே இப்போ சும்மா அந்த மீடியாவை பார்த்துட்டு அவங்களுக்குள்ள ஒரு கனவு, எனக்கு வர்றவங்க ஒரு ஹஸ்பண்ட் வந்து இவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கணும், இந்த ஹீரோ மாதிரி இருக்கணும், அல்லது இந்த ஹீரோயின் மாதிரி இருக்கணும், இப்படி நம்ம மனசுக்குள்ளே ஒரு இதை வளர்த்துக்கிட்டு அதே எதிர்பார்ப்போடு இருந்தோம் அப்படின்னு சொன்னால் அது எனக்கு என்னமோ அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கல. ஏன்னா கடவுள் வந்து ஒருத்தருக்கும் ஒன்று வச்சுருக்கிறாரு. பட் நம்ம அதை அக்செப்ட் பண்ணி அந்த லைஃப்பை வந்து ஒரு ஃப்ரூட்ஃபுல்லாக நம்ம மாற்றும் போது நிச்சயமாக அது வந்து சந்தோஷமாக இருக்கும். உண்மையிலேயே குணம் முக்கியமா இல்லை அழகு முக்கியமா என்ற பெரிய கேள்வி வந்து எனக்கு எழும்புது. அதாவது நான் சின்ன வயசில் இருக்கும்போது நான் நிறைய ஃபேமிலிஸ் நம்ம அப்படி போகும்போது இந்த வரன் பார்க்குற விஷயங்கள் பற்றி பெரியவங்க பேசும்போது நான் கேட்ட காரியங்கள் ஞாபகத்து வருது. அப்போ கேட்பாங்க, எப்படிப்பட்ட பொண்ணு வேணும் அல்லது எப்படிப்பட்ட பையன் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க ரொம்ப அழுத்தி சொல்கிறது என்னென்னா, நல்ல குணமான ஒரு வரனாக இருக்கணும், எங்கள் குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி அல்லது எங்களுடைய தகுதிக்கு ஏற்ற மாதிரி குணம் ரொம்ப முக்கியம். இப்போ பையனை பார்த்தீங்கன்னா மகன் மாதிரி இருக்கணும், இப்படிலாம் நிறைய சொன்னதை நான் சின்ன வயசில் பார்த்துருக்குறேன். ஆனால் இப்போ நம்ம ஒரு பாஸ்ட் ஹவர் ஆகிட்டோம். நிறைய இடத்துல போகும்போது நம்மகிட்ட சொல்லும்போது சொல்கிறாங்க, நம்ம கேட்குறோம் எந்த மாதிரி நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் முதல்ல எடுத்தோடனே என்ன சொல்கிறாங்கன்னா, சுண்டுனா ரத்தம் வரணும் அப்படிங்கிறாங்க. வாலிபர்களும் இதை தான் கேட்குறாங்க. ஈவன் பேரண்ட்ஸ் கூட சில நேரங்களில் கேட்கும்போது இந்த குணம் அப்படிங்கிற அந்த இது நிறைய இப்போ மறைஞ்சு போயிட்டு, குணம் தான் ரொம்ப முக்கியம் அந்த காலத்தில். அதான் அழகு வந்து வீண் அப்படின்னு சொல்லி நம்ம திருமறை சொல்லுகிறது. அடுத்து பைபிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக அதை சொல்லியிருக்கு. முக்கியப்படுத்து அழகான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார் அப்படின்னு சொல்லல. காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சுன்னு சொல்லுவாங்க. நான் ஒரு விஷயத்தை நான் முழு மனசோடு ஏற்றுக்கிட்டேன்னு சொன்னால் அது வந்து எனக்கு வந்து அழகு தான். அதனால் அழகுங்கிறது அது வந்து அழகு வெளிப்படையான அழகு தான் அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா நிறைய இருக்குது. மொத்தத்தில் குணம் ரொம்ப முக்கியம். என்ன அட்ஜஸ்ட் பண்ணுற ஒய்ஃப் எனக்கு ரொம்ப முக்கியம். அது மாதிரி மனைவி அட்ஜஸ்ட் பண்ணி போகிற ஒரு கணவன் ரொம்ப முக்கியம். மாமியார் மாமனாரை அட்ஜஸ்ட் பண்ணி போகிற ஒரு மருமகளோ ரொம்ப முக்கியம் இன்னைக்கு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு லைஃப் வந்துட்டு அப்படின்னு சொன்னால் அது உண்மையிலே அது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு குடும்பம். அந்த குணம் அது உண்மையில குணம் ரொம்ப முக்கியம். ஏன்னா அழகுங்கிறது உண்மையில அந்த இடத்துல அது கொடுக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன். எல்லாருமே அழகுதான். எல்லாரும் நம்ம வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன், அதாவது திருப்தி ஆகிட்டோம் அப்படின்னு சொன்னாலே எல்லாருமே அழகு. ரொம்ப கரெக்டாக சொன்னீங்க. குடும்ப வாழ்க்கைக்கு மிக முக்கியமானது குணம் என்பதை அழுத்தம் திருத்தமாக சொன்னாங்க. அதனால இளைய தலைமுறை வந்து முழுவதுமாக அழகை மாத்திரம் மனதில் கொண்டு தங்கள் வாழ்க்கையை முடித்துக்கொள்வதற்கு பதிலாக நீங்கள் குணமுள்ள பிள்ளைங்களை பார்த்து, குணமுள்ள பையன்களுடைய பார்த்து திருமண வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது சால சிறந்தது. பெற்றோர் அதைத்தான் நீங்கள் என்ன பண்ணணும், பிள்ளைகளுக்கு இன்சிஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் விரும்புகிறேன். ஆகவே நல்ல குணமுள்ளவர்களை வாழ்வதற்கும் நீங்கள் முயற்சி செய்யும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. நீங்கள் தொடர்ந்து இதை குறித்தான தெளிவான காரியங்களுக்கு நீங்கள் எங்கிட்ட தெரிஞ்சிடணும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறீங்கன்னா எங்களுடைய நல்ல ஆலோசனை திருப்பணியுடைய முகவரியை நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு போதிய தகவல்களை நாங்கள் தருவதற்கு எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கிறோம்.